அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு பிரெட்டு, சாக்லேட், எக்க வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். நியூட்டல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. நியூட்டல்லாவே இந்த ரெசிபிக்கு சூப்பராக கரெக்டாக இருக்கும். வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். என்கிட்ட இல்லை, நான் கேக் செய்கிறனால என்கிட்ட சாக்லேட்டுங்க இருக்குது. அதனால் டார்க் காம்பவுண்டும் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்து இது மாதிரி நான் நியூட்டல்லா மாதிரி செய்து எடுத்திருக்கேன். 1/4 கப் க்ரீமும் ஒயிட் காம்பவுண்டும் டார்க் காம்பவுண்டும் சம அளவு எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். டார்க் காம்பவுண்ட் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா மில்க் மேடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சாக்லேட்டை பாயில் பண்ணும்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் ஒரு ஷைன் கிடைக்கும், சாக்லேட்டுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போது நான் ப்ரெட்டை எடுத்து ஓரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் பால் எடுத்து அதில் ஒரு பட்டை ஆட் பண்ணி நான் பாயில் பண்ணி ஆற வச்சுருக்கேன். 2 முட்டையை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சினமன் பவுடர், பட்டை பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாலை ஆட் பண்ணிவிட்டு, பால் ஆடை இருக்கும், அதனால் நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். 1 கப் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 1/2 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன் 2 முட்டைக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டீஸ்பூன் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெட் எடுத்து செய்து வச்சு சாக்லேட் சிரப்பை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ப்ரெட்டில் மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ணி நல்லா நல்லா க்ரிப் ஆகிடும். சாக்லேட் இருக்கிறதுனால நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று செய்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாக்லேட்டில் மில்க் மேட் இன்னும் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது செய்து வச்சுருக்க மிக்ஸில் நல்லா டிப் பண்ணி, முட்டை மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஈவினிங் பசங்க வரும்போது நீங்கள் செய்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செய்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணால் நான் சைடெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போது இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். 2 கூட நீங்கள் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு ப்ரெட்டை கூட நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் ப்ரெட்டை ஆட் பண்ணிவிட்டேன். ஆயில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டரும் ஆயில் ஆட் பண்ணி சேர்த்து கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை பட்டரில் ஆயில் மட்டும்தான் இருக்குன்னா கூட அது மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது, அதனால தான் நான் பட்டரை ஆட் பண்ணேன். இப்போ இதையும் நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். உங்களுக்கு சாக்லேட் சிரப் இல்லாமல் உள்ள நீங்கள் இந்த இனிப்பு கோவா இருக்கும் இல்லையா, அது கூட வச்சு கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம். சூப்பராக இருக்கும். நல்லா பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.